அஜித் பி பிரேரா பிரதி அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் மின்சார சபை என்ற வகையில் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இந்த மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் எமக்கு தற்போது 3000 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் அப்படி உற்பத்தியானாலும் இதற்காக கொள்கலன் ஆற்றல் சேமிப்பு முறைமை பெஸ் மூலம் நாம் முன்வைத்த அந்த நடவடிக்கைகள் முற்றாக முடக்கப்பட்டுள்ளன. இந்த அனல் மின் நிலையங்களுக்கான தேவை காரணமாக சில பொறியியலாளர்கள் இந்த பெஸ் முறைமைக்கு, அதாவது மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் உருவாக்கப்படும் அந்த ஊக்கத்தை இல்லாமலாக்கியுள்ளனர். நான் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இதை ஊக்கப்படுத்தினோம். இப்போது 3200 மெகாவாட் இருந்தாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மின்வெட்டு உள்ளது. அமைச்சர் அவர்கள் எவ்வாறு எமது வெளிநாட்டு வளங்களை பாதுகாத்து எமது உள்நாட்டு உற்பத்தியாளர்களையும் உள்நாட்டு வர்த்தகர்களையும் இதில் ஈடுபடுத்துவதற்கான வழியை ஏற்படுத்துவார்? ஏன் இது குறித்து மின்சார சபை இன்னும் அக்கறையுடன் கலந்துரையாடி செயல்படவில்லை? மேலும் இதற்கு வரி விலக்கு வழங்குங்கள். வெளிநாட்டவர் வந்து இங்கு உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ முதலீடு செய்வதை விட எமது உள்நாட்டு மட்டத்தில் முதலீடு செய்து அதனை பயன்படுத்தி நாட்டின் வர்த்தக சமூகத்தை பலப்படுத்தும் கருத்திற்காக நீங்கள் உடன்படுகின்றீர்களா? அல்லது நீங்கள் வெளிநாட்டு மயமாக்கல் கொள்கையில்தான் இருக்கின்றீர்களா? இப்போது 3200 மெகாவாட் இருந்தாலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பற்றாக்குறை நிலவுகின்றது. நீங்கள் இப்போது கூறிய அறிக்கை உட்பட இந்த கூற்றுகள் முற்றாக சரியானவை அல்ல. நான் ஒரு உதாரணம் கூறுகிறேன். 2024ஆம் ஆண்டில் கூரை மேல் சூரிய சக்தி 867 மெகாவாட்டாக மட்டுமே இருந்தது. 2025ஆம் ஆண்டாகும் போது இது 1674ஆக அதிகரித்துள்ளது. அதாவது இருந்த அளவை விட இரட்டிப்பாக ஒரே வருடத்திற்குள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து ஒரே வருடத்திற்குள் இந்த அளவை விட இருமடங்காக அதிகரித்துள்ளது. யாராவது இந்த மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தியில் உள்ள ஒரு பிரச்சனை என்னவென்றால் மின் அமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேணுவது என்று கூறினால், இதன் இயக்க ஆற்றலால் உற்பத்தியாகும் பகுதியை முற்றாக அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட அளவில் நாம் பேண வேண்டியுள்ளது. ஒரே ஓட்டத்தில் பேணாமல் நாம் மீள்புதுப்பிக்கத்தக்க சக்திக்கு, குறிப்பாக சூரிய சக்திக்கு மட்டும் சென்று மின் அமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேண முடியாது. மறுபக்கத்தில் இதற்காக நாம் மாற்று வழியில் இந்த இயக்க ஆற்றலை வழங்குவதற்கு, குறிப்பாக அந்த நீர்மின் சக்தி உள்ள இடங்களில் மாற்று வழிகளில் இயக்க ஆற்றலை வழங்கி அந்த அமைப்பில் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கான வேலை திட்டம் ஒன்றை தற்போது தயாரித்து வருகின்றோம். அடுத்ததாக நாம் கூறுவது என்னவென்றால், பகல் நேரத்தில் இந்த மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தியை எம்மால் பெற முடியும். ஆனால் இரவு நேரத்தில் அதிக மின் தேவை நிலவும் நேரங்களில் முதன்மை பிரச்சனை உள்ளது. அதனாலேயே நாம் பெஸ் எனப்படும் அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அடுத்த வருட முடிவிற்குள் 560 மெகாவாட்டை பெஸ் மூலம் மின் அமைப்பில் இணைப்போம். இந்த 2 வருடங்களுக்குள் ஒரு நாளுக்கு அதிக மின்சாரம் தேவைப்படும் பீக் ஹவர்ஸ்களில் 4 மணித்தியாலங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் 1200 மெகாவாட் மின்கலம் ஆற்றல் சேமிப்பு முறைமையை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம்.